வணக்கம் மக்களே. தேர்ஸ்டே நீங்கள் ஓட் போட போறீங்க. ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் உங்களோடது தானா? இந்த குவெஸ்டனுக்கு நிறைய பேர் எஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் நினைப்போம், நான் யோசிச்சு தான் ஓட் போடுறேன். ஆனால் உண்மையிலே டெசிஷன் முதல்லவே நடந்துருச்சு. அப்புறம் தான் நம்ம அதுக்கு ரீசனை தேடுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், வீட்டில் உங்கள் ஃபேமிலி எப்பவும் ஒரே சைட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் ஓட் போடும்போது உங்கள் மைண்ட் ஆல்ரெடி அங்கே போகும். இது உங்களுக்கு நடந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் பேசினா நீங்கள் சொல்லலைனாலும் உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ, ஒரு ஸ்பீச், அதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக வரும்போது நமக்கு தோணும், இதுதான் கரெக்ட் சாய்ஸ். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட். அந்த மொமெண்ட்டில் நம்ம டீப்பெல்லாம் யோசிக்க மாட்டோம். யாராச்சும் சொன்னது இல்லை நம்ம பார்த்தது, அதில் தான் நம்ம மைண்ட் ஆல்ரெடி ஒரு பக்கம் போகும். அப்புறம்தான் இதுதான் கரெக்ட்னு நம்ம கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். அதனால தான் இது நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. உண்மை என்னன்னா, நம்ம டெசிஷன்லாம் எடுக்கல, நம்ம எடுத்த டெசிஷனை நியாயப்படுத்துகிறோம். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கும். அதனால தான் இது நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு பக்கம் கரெக்ட்னு தோன்றது தப்பு இல்லை, ஆனால் அது யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது ஓட்டில் மட்டும் இல்லை, லைஃப்பில், ஜாப், ரிலேஷன்ஷிப், டெய்லி ஸ்மால் சாய்ஸஸ், நிறைய டிசிஷன்ஸில் இதுதான் நடக்குது. அதனால இந்த முறை ஓட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரஷ் பண்ணாமல் இந்த 2 கேள்வி கேளுங்க. இந்த டிசிஷன் நான் கேட்டது பார்த்ததை வச்சு எடுக்கிறேனா, இல்லை நல்லா யோசிச்சு யார் பெட்டர்னு புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறேனா? இது சிம்பிளாக தெரியும், ஆனால் இதை யூஸ் பண்ணினா உங்கள் டெசிஷன்ஸ் ரொம்ப கிளியர் ஆகும். அப்போ தான் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் உண்மையிலே உங்களோட தான் இருக்கும். இந்த அவேர்னஸ் தான் உங்கள் டெசிஷன்ஸை மாற்றும். உங்கள் மனசு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கு தான். உங்களோட டெசிஷன்ஸை இன்னும் கிளாரிட்டியோடு எடுக்கணும்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு வீடியோவில் முடிகிற விஷயம் இல்லை. இன்னும் நிறைய டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்தது தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உங்களோடது தானா? இப்போ ஸ்க்ரீனில் வர பிளேலிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் திங்கிங்கை மாற்றுற வீடியோஸ் அங்கே இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் மக்களே.